சற்று முன் சீமானுக்கு அதிர்ச்சி கொடுத்த தளபதி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தளபதி சீமான் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியால அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சீமானும் பாத்தீங்கன்னா தளபதி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுது. இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி அண்ட் சீமான் ரெண்டு பேருமே ஒரே கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அதிக நேரம் அரசியல் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். பட் ரெண்டு பேருமே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி எந்த நியூஸுமே வெளியில வராம இருந்துச்சு. ஆனா இப்போ தளபதி சீமான் கிட்ட என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம ரெண்டு பேருமே கூட்டணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சீமான் பாத்தீங்கன்னா தளபதி கிட்ட சொன்னதாவும், அதுக்கு தளபதி இல்ல உங்களோட கோல் வேற என்னோட கோல் வேற அப்படின்ட்டு கூட்டணிக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டதாவும் ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. தளபதி எடுத்திருக்க முடிவு சரியா தப்பா அப்படிங்கறதையும் தாண்டி வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தனியா நின்னு அவரோட பலத்தை நிரூபிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட முடிவு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். எத்தனை சதவீதம் ஓட்டு தளபதிக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இதே ஒரு எண்ணத்துல தான் தளபதியும் இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இருக்கு. சோ தளபதியோட முடிவு மாறுமா இல்ல இதே முடிவுல கான்பிடண்டா இருக்காரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தளபதி தனியா தேர்தலை சந்திக்கணுமா இல்ல கூட்டணியோட இந்த தேர்தலை சந்திக்கணுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.